புரியாத பாசம். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதிய வேளை. என் அறையிலிருந்து வெளியே வந்தேன். ஊஞ்சல் எதிரில் இருந்த ராலியின் ஒரு தூணில் சாய்ந்தபடி அம்மா பூமாலை கட்டி கொண்டிருந்தார். வீட்டை ஆக்கிரமித்திருந்த அமைதி அப்பா வீட்டிலே என்பதை உணர்த்தியது. அம்மாவிடம் பேச இதுதான் சரியான சந்தர்ப்பம். என் பெயர் ஸ்ரீதர். என் அப்பாவுக்கு ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஒரு பழமையான கோவில் அலுவலகத்தில் மேற்பார்வையாளர் வேலை. அதனாலேயே நான் படித்து வளர்ந்தது எல்லாமே ஸ்ரீரங்கத்தில்தான். படிப்பு முடிந்த கையோடு சென்னையில் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைக்க இந்த 3 மாதங்களாய் நான் சென்னை வாசி. வார வாரம் வெள்ளி இரவு பஸ்ஸில் ஸ்ரீரங்கம் வந்துவிட்டு ஞாயிறு இரவு மீண்டும் சென்னை சென்று விடுவேன். எனக்கு என் அப்பா என்றாலே சிறு வயதிலிருந்தே ஒருவித பயம். வளர வளர அந்த பயமே அவர் மேல் வெறுப்பாய் மாறியிருந்தது. அப்பாவுக்கு நல்லா ஆஜாகுபாகுவான உடல், அதற்கு ஏற்றாற்போல் வெண்கல குரல். என் பயத்துக்கும் வெறுப்புக்கும் இந்த வெளித்தோற்றம் மட்டுமே காரணம் என்று சொல்லிவிட முடியாது. அப்பா கொஞ்சம் கண்டிப்பானவர். கோவிலில் பணி செய்தவனாலோ என்னமோ அதோடு கொஞ்சம் ஆச்சார அனுஷ்டானமும் சேர்ந்து கொண்டன. காலையில் எழுந்ததும் பல் தேய்த்த கையோடு குளித்து விட வேண்டும். அதற்கு பின்தான் காஃபி. என்ன ஆனாலும் 2 வேளையும் சத்தியவந்தனம் செய்ய வேண்டும். ஏதோ அரசாங்கமாய் பார்த்து இலவச டிவி வழங்கியது. அதுநாள் வரை வீட்டில் டிவி கிடையாது. சினிமா என்ற வார்த்தையே அப்பாவுக்கு பிடிக்காது. இப்படி பல கட்டுப்பாடுகள் நிறைந்த சம்மத்து பிள்ளையாக தான் நான் வளர்க்கப்பட்டேன். அப்பாவின் மேல் எனக்குள்ள வெறுப்புக்கு இந்த கண்டிப்பு தான் காரணம் என்று சொல்லிவிட முடியாது. அப்பாவுக்கு முன்கோபம் அதிகம். அடிக்கடி பொறுமை இழந்து காரணமே இன்றி அம்மாவை திட்டுவார். இன்று காலை கூட அவரது மூக்கு கண்ணாடியை காணவில்லை. வைத்த இடத்தை அவரே மறந்துவிட்டார். ஆனாலும் பாவம், வழக்கம் போல் டிவியே இல்லாமல் திட்டு வாங்கியது என்னவோ அம்மாதான். உண்மையில் எனக்கு அப்பாவை பிடிக்காமல் போனதே அவர் அம்மாவின் நடந்து கொள்ளுதல் விதம்தான். இன்றோடு இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் மனதில் தீர்மானித்து கொண்டு அம்மாவின் எதிரே இருந்த ஊஞ்சலில் வந்து உட்கார்ந்தேன். ஸ்ரீதரா, காஃபி கலக்கட்டுமா? உனக்காக புதுசாக டிகாஷன் போட்டு வச்சிருக்கிறேன். இல்லைம்மா, இப்போ வேண்டாம். ஊஞ்சலிலிருந்து இறங்கி அம்மா பக்கத்தில் வந்து உட்கார்ந்தேன். அம்மா, வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கோவிலில் தர்மகர்த்தா வந்திருக்கிறார். ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுறேன்னு அப்பா போயிருக்காருடா. 1 மணி நேரத்தில் வந்துடுவா. அம்மா, நான் உன்கிட்ட தாம்மா பேசணும். அதுவும் அப்பா இல்லாதப்ப. இன்னைக்கு தான் அதுக்கு சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. நான் எப்படி பேச்சு தூங்குவதுண்டு தயங்கி தயங்கி நிற்க அம்மா முந்திக்கண்டு, டே, யார்டா அந்த பொண்ணு? அப்பா நினச்சாலே எனக்கு உடம்பும் மனசும் பதறுடுதா. உங்கள் அப்பாவுக்கு இந்த காதல் கத்திரிக்காயெல்லாம் பிடிக்காதே. நமக்கு என்னத்துக்குடா இதெல்லாம்? என்னது காதலா? ஏமா, நான் என்ன பேச வரேன்? நீ என்ன சொல்கிற? நான் பேச வந்ததே உன்னை பற்றி தான். இப்போ நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன். நீ ஏன் கூட சென்னை வந்துடுமா? அங்கே எல்லா வசதியும் இருக்குது. உன்னை ராணி மாதிரி நான் பார்த்துக்கிறேம்மா. இதெல்லாம் கேட்க நன்னா தான் இருக்குது. நடைமுறைக்கு ஒத்து வராதுடா. உங்கள் அப்பா இந்த கோவிலை விட்டுட்டு எங்கேயும் வரமாட்டார். அம்மா, அப்பாவை யார் கூப்பிட்டா? நீ வாமா என் கூட. என்னடா சொல்கிற? அப்பா இல்லாமல் நான் எப்படி? போதுமா நீ கஷ்டப்பட்டது. இப்போ சொன்னியே உடம்பும் மனசும் பதறுது அப்படின்னு. போதும், நீ அப்பாவுக்கு பயந்து பயந்து அடிமை வாழ்க்கை வாழ்ந்தது. அப்பாவுக்காக பார்த்து பார்த்து எல்லாம் செஞ்சு அவரே உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்கிற. ஆனால் அவர் தனக்கு தேவையான பணிவிடைகளை செஞ்சு கொடுக்கவும் தன் கோபத்தை காட்டவும் மட்டும்தான் பொண்டாட்டி அப்படின்னு நினைக்கிறாள். என்னைக்காவது ஒரு நாள் அப்பா உன்கிட்ட அன்பா பாசமா நடந்துட்டு இருப்பாரா? மதிக்க தெரியாத, மரியாதை கொடுக்க தெரியாத இவரெல்லாம் நீ இல்லாமல் தவிக்கணுமா? அப்போதாம்மா இவருக்கு உன் அருமை புரியும். டே, என்னடா விட்டா பேசிகிட்டே போகிற? புரிஞ்சுக்க வேண்டியது அவர் இல்லை, நீ தான். அவர் முதல்ல எனக்கு புருஷன், அப்புறம்தான் உனக்கு அப்பா. அவர் என்கிட்ட பாசமாக இருக்கா அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சா போதும்டா. ஆமாம், உங்கள் அப்பாவை பற்றி உனக்கு என்ன தெரியும்? உங்கள் அப்பா கொஞ்சம் முன்கோபக்காரர் தான். அதுக்காக உங்கள் அப்பாவுக்கு என் மேலே பாசமே இல்லைன்னு நினைச்சிட்டியா? என்னோட
பிறந்தா ரொம்ப ஏழப்பட்ட குடும்பம்தான். தாலி சரடில் இருந்த குண்டுமணி தங்கத்தை தவிர எங்கள் அப்பாவால் வேறு எந்த சீர்தனத்தையும் செய்ய முடியலை. வெறுங்கையை வீசிட்டு வந்துட்டாளேன்னு உன் பாட்டி அத்தை எல்லோரும் நின்னா குத்தம் உட்காந்தா குத்தம்னு என்னை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருந்தா. அப்போதான் உங்கள் அப்பா ஆற்றுல இருக்கிறவளை திசை திருப்ப என்கிட்ட பேசினாலே எரிஞ்சு விழுகிறாப்புல பேச்ச ஆரம்பித்தார். அப்பா எவ்வளோ கோவப்பட்டாலும் நான் பொறுமையாக தான் இருந்தேன். அதுவே ஆற்றுல இருந்த எல்லாருக்கும் என் மேலே ஒரு அனுதாபத்தை உண்டு பண்ணிட்டு எல்லோரும் என்கிட்ட பாசம் காட்ட ஆரம்பிச்சா. நாள் அடைவில் உங்கள் அப்பாவுக்கு குரலை உசத்தி பேசுகிறதே அவரோட குணாதிசயமாக மாறி போயிட்டு, மதிப்பு அப்படிங்கிறது வெறும் பேசுகிற வார்த்தையில் மட்டும் இல்லைடா, எப்பவும் நான் உன் கூட இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கறது தான் உண்மையான புருஷ லட்சணம். கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிச்சு தான் நீ பிறந்த. அந்த 10 வருஷத்தில் எத்தனை பேர் உங்கள் அப்பாவை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என் காதுபடவே சொல்லியிருக்கா தெரியுமா? ஏன் ஒரு தடவை உன் பாட்டியோட தூரத்து சொந்தம்னு சொல்லிட்டு ஒருத்தர் தாம்பழத்தட்டு சகிதமாக 10-20 மனுஷாலோட ஆற்றுக்கே வந்துட்டார். உங்கள் அப்பா கோபத்தில் தாம்பழத்தட்டை காலால் எட்டி உதைச்சார். இந்த ஜென்மத்தில் இவ மட்டும்தான் என் பொண்டாட்டி. ஒருவேளை இவ செத்து போனா கூட நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் பாரு. அங்கே தாண்டா உங்கள் அப்பா என் பொண்டாட்டி எனக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு ஊருக்கே காட்டினார். உன் தாத்தா, அதாவது என் அப்பா தவறி போன சமயத்தில் புள்ள இல்லாத வீடாச்சே, யார் காரியமெல்லாம் பண்ண போகிறான்ட்டு பேசிட்டு இருந்தப்ப மாப்பிள்ளை நான் இருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சார் பாரு. அங்கே தாண்டா உங்கள் அப்பா என் பொண்டாட்டி உணர்வுகளை நான் மதிக்கிறேன் அப்படின்னு ஊருக்கே காட்டினார். கொஞ்சம் உணர்ச்சி ததும்ப பேசியதாலேயே அம்மாவின் கண்கள் ஓரத்தில் கண்ணீர் எட்டி பார்த்தது. அதை புடவை தலைப்பால் துடைத்தபடியே எழுந்த அம்மா தொடர்ந்தார். என்னமோ இவன் புதுசா என்னை ராணி மாதிரி பார்த்துக்க போறானா? நான் இந்த ஆற்றுலே ராணி மாதிரி தாண்டா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். கையில் 4 காசு வந்ததும் அப்பாவையே குறை சொல்கிற அளவுக்கு நீ பெரிய மனுஷி ஆயிட்டியோ? அம்மா பேசிக்கொண்டு இருக்கும்போதே வாசல் கதவை யாரோ திறக்க சத்தம் கேட்க, அப்பா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நாம் பேசினதெல்லாம் அப்பாவுக்கு தெரிய வேண்டாம் என்று அம்மா அவசரமாக சொன்னார். ஏண்டி பாக்கியம், நீ எல்லாம் எதுக்கு தான் லாய்க்கு? மழை வர மாதிரி இருக்கு, மாடியில் துணியெல்லாம் நனையிறதுக்குள்ள எடுத்துட்டு வா, கூட எடுத்துட்டு போடி. அப்புறம் மழையில் நனைஞ்சிட்டு ராத்திரி பூரா லொக்கு லொக்குன்னு இரும்பி ஏன் உயிரை வாங்காத. அப்பாவின் வெறுப்பான பேச்சை தாண்டி அவருக்கு அம்மா மேல் இருக்கும் உண்மையான பாசம் முதன்முறையாக எனக்கு புரிய தொடங்கியது.